வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வு அமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எபிசோடுகளில் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு படிப்பை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், யூனிவர்சிட்டினா என்ன, நேக், என்பிஏ, என்ஐஆர்எஃப் இந்த மாதிரியான கிரெடென்ஷியல்ஸை பற்றி எல்லாம் கூட நான் நிறையா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையா சொல்லியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் மத்திய அரசு வழங்கும் ஸ்காலர்ஷிப்பு, மாநில அரசு ஸ்காலர்ஷிப்பு, தனியார் வழங்கும் ஸ்காலர்ஷிப்ஸுக, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நான் நம்ம எபிசோடில் கொடுத்துருக்கேன். கூடவே படிப்புகளை பற்றியும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், தமிழ், இங்கிலீஷ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லா படிப்பை பற்றியும் நிறையா பேசியிருக்கோம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்ன, கடல்சார் பல்கலைக்கழகம் எல்லாத்தையும் பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற படிப்பு BCA, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். கம்ப்யூட்டரை பற்றின புரிதல் அதிகமாக அதனுடைய தேவையும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. தேவை அதிகமாக அதை பயன்படுத்தக்கூடிய முறையை நாம் இன்னும் எந்த அளவு எளிமையாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் எளிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ முயற்சி பண்ணிட்டு வர்றோம். அந்த விதத்தில் வந்தது தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெவலப் ஆன உடனே ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாம் வந்தது. நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போனீங்க, டெபாசிட்டும் பண்ணலாம், பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டும் வரலாம். இப்போ அதை இன்னும் சுருக்கணும், நீங்கள் இன்னொருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னாக்கா இப்போ பேடிஎம் வந்துருச்சு, ஃபோன்பே வந்திருக்கு, கூகுள் பே இருக்குது. நீங்கள் பேங்க்கில் போய் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒரு கிளிக்லேயே அந்த வேலையை ஈஸியாக எளிதாக முடிச்சு கொடுத்துருது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸையும் சரி, இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வந்தது தான் கேமிங் அப்படிங்கிறது. கேமிங்காக ஆனாலும் சரி, அப்ளிகேஷன்ஸ் அண்டு கேமிங்ஸ் இதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. சாஃப்ட்வேர் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பூனே, நோய்டா மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனிஸ் வெறும் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டு, கேம் டெவலப்மெண்ட்டில் மட்டுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ கேம் டெவலப்பர் ஆகட்டும், ஒரு ஆப் டெவலப்பருக்கு ஆகட்டும் அதிகமான டிமாண்ட் இருக்கத்தான் செய்யுது. BCA பேர்லேயே இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாக்கா இதை நீங்கள் 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை ஆப்ரேட் பண்ணுறதையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேலி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அதில் நீங்கள் டேட்டாலாம் இன்புட் கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த டேலியை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரத்துக்கே இன்ஸ்டியூட்டுகள்லாம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் என்ன, மொபைல் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சுருக்கமாக ஸ்டைலாக. அந்த ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் தான் வருது. இந்த BCA அப்படிங்கிற படிப்பில் நீங்கள் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி எல்லாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த ப்ரோக்ராமிங் ஆகட்டும், சாஃப்ட்வேர் ஆகட்டும், இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னாக்கா அதுக்கு முந்தி ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், இந்த 2 பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் எண்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, யார் கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து ஃபீடிங் எல்லாம் கொடுக்குறாங்க, யார் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டு அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேலியே எடுத்துக்கிறீங்க, டேலியில் இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அதில் டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, இதெல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேக் எண்டுங்கிறது என்னன்னு பார்த்தாக்கா, அது ப்ராசஸ் நடக்குது இல்லையா, ப்ரோக்ராமிங் நடக்குது இல்லையா, நடந்து அது ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு அவுட்புட் ஜெனரேட் ஆகி இதெல்லாமே பேக் எண்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது ஒரு ஃப்ரண்ட் எண்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு உண்டான ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில். இதுவே ப்ரோக்ராமர்ஸ்
லெவல்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்டுங்கிறது வந்து டோட்டலா வேற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஆர்சிடிசி போர்ட்டல் எடுத்துக்கங்க. நீங்க irctc.co.in அப்படின்னு அடிச்ச உடனே உங்களுக்கு என்ன வருது? ஒரு என்ட்ரி ஃபார்ம் மாதிரி வருது. அதுல வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன், டேட்டு, அந்த டேட் செலக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸு இப்படியெல்லாம் வந்து நிறையா இருக்கு. தட்காலில் போடுறீங்களா, ஜென்ரலா, லேடிஸ் கோட்டாவா, இப்படியெல்லாம் கேட்டு அது வந்து ஒரு இன்டராக்ஷன் பேஜாக வந்து இருக்கு. இது மூலமா நீங்க வந்து உங்களோட டேட்டாவை வந்து ஃபீட் பண்றீங்க. ஃபீட் பண்ண உடனே அது ப்ராசஸ் பண்ணி சீட் அவைலபிளா இருக்கு, சீட் அவைலபிளா இல்லை, இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்ப இந்த நீங்க என்ட்ரி கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமிங்ல சொல்லுவாங்க. மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சிஐசிஎஸ் கிக்ஸ் அப்படிம்பாங்க, அதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்டு. அதில் தான் வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் நடக்கிறது எதில் நடக்கும்? டேட்டா பேஸில் நடக்கும், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நடக்கும். இதுல எல்லாம் வந்து ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அவுட்புட் வருது. இந்த ஒர்க்கெல்லாம் நடக்குது இல்லையா, டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வண்டிக்கு ரிசர்வேஷன் கேட்குறீங்கன்னாக்கா அந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்கணும். டிக்கெட்டை புக் பண்ண அந்த டீட்டெயில்ஸு டேட்டா எல்லாம் வந்து உள்ளே ஸ்டோர் ஆகணும். அந்த சீட்டெல்லாம் கன்சியூம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையெல்லாம் வந்து அது கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் என்னென்னமோ நிறைய ப்ராசஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து கால்ட் as பேக்எண்ட் ஃபார் த ப்ரோக்ராமர்ஸ். ஆப்ரேட்டரோட பேக்எண்டுங்கிறது வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆப்ரேட்டருக்கு ஃப்ரண்ட் எண்டுங்கிறது என்ன? சும்மா நீங்கள் என்ட்ரி பண்ணுறது கம்ப்யூட்டரில், இது மட்டும்தான் வந்து ஆப்ரேட்டருக்கு ஃப்ரண்ட் எண்டு. ஆனால் ப்ரோக்ராமருக்கு ஃப்ரண்ட் எண்டுங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் எந்த ஸ்க்ரீன் மூலமாக இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் ஸ்க்ரீனை வந்து டிசைன் பண்ணுறது, அதை வந்து பேக் எண்டு கூட சிங்க்ரோனைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமர் எண்டில் ஃப்ரண்ட் எண்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேக் எண்டில் வந்து டேட்டா பேஸ் இருக்குது, டேட்டா மனிப்புலேஷன் நடக்கும், அவுட்புட் கிடைக்கும், ஸ்டோரேஜ் நடக்கும், ஸ்டோரான டேட்டா ரிட்ரைவ் ஆகும். இது எல்லாத்துக்கும் கோடிங் பண்ணுறது வந்து பேக் எண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஐஆர்சிடிசி போர்ட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா, ப்ரோக்ராமர் அந்த போர்ட்டலை டெவலப் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க் பண்ணி இந்தந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணணும், இந்தந்த மாதிரி இன்புட் எடுக்கணும்னு எல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து பேக் எண்டு டீம் வந்து கோடிங் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு சாஃப்ட்வேராக உங்களுக்கு உருவாகுது. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ அண்ட் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மூணையும் வந்து நாம் ஓரளவு கோரிலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிக்கிறது தான் ஆல்மோஸ்ட் ஆனால் அட்வான்ஸ் லெவலில் பிஇ பிடெக்கில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ஒரு மினிமல் லெவல் ப்ராஜெக்ட்ஸாக இருந்தது அப்படின்னாக்கா, பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் செய்கிறது வந்து மேக்ஸிமம் லெவல் அட்வான்ஸ் லெவல் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் நீங்கள் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டை பற்றி, கோடிங்கை பற்றி கற்றுக்கிறீங்க, டேட்டா பேஸ் கற்றுக்கிறீங்க, ரிலேட்டிவ் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கற்றுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சைக்கிளிங் கற்றுக்கிறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எல்லாமே பிஎஸ்சிலையும் கற்றுக்கிறீங்க. அதே தான் நீங்கள் வந்து பிடெக் பிஇ இந்த படிப்புகள்லையும் கற்றுக்கிறீங்க. ஆனால் இங்கே கற்றுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரி பேஸ்டு, இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கிறதுனால இதனோட லெவல் ஆஃப் ஸ்டடிங்கிறது வந்து அட்வான்ஸ் லெவல்லையும் இன்னும் அதிகமாகவும் இருக்கும். ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்களோ அதை வந்து நீங்கள் பிஇ பிடெக்கில் ஆல்மோஸ்ட் கற்றுப்பீங்க. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிஏவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வந்து பைத்தான் கற்றுக்கிறீங்க கோடிங்கில், அதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்டா பேஸ் கற்றுக்கிறீங்க. இதே தான் வந்து நீங்கள் பிசிஏலையும் கற்றுக்கிறீங்க. ஆனால் பிசிஏல நீங்கள் இன்னும் வந்து வேற மாதிரி நெட்வொர்க்கிங் எல்லாம் கற்றுப்பீங்க, ஹெச்டிஎம்எல் கற்றுப்பீங்க. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் கோடிங் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, பிசிஏல பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஹெச்டிஎம்எல் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா, பிசிஏக்கு வந்து பிஎஸ்சியை விட ஜாப் மார்க்கெட்டில் அதிகமான அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பராக நீங்கள் வெளியில் வர முடியும், ஆப்ஸ் டெவலப்பராக வெளியில் வர முடியும், கேம் டிசைனிங் நீங்கள் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்கள் அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா நல்ல அனிமேஷன் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு கொண்டு வர முடியும். இதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிசிஏல கிடைக்கும். பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா
கோர் பிஇ பிடெக்ல அவங்க வந்து எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லக்கூடிய கோடிங்ஸ் ஆகட்டும், பேக் எண்டுன்னு நடக்கக்கூடிய கோடிங்ஸ் ஆகட்டும், டேட்டா பேஸ் ஆகட்டும், டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணுறது எப்படி, மனிப்புலேட் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது எப்படி, அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது எப்படி, அதான் ரிட்ரைவல்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபெச்சிங்கிறது அதுதான், ரிட்ரைவல் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே. இது வந்து ரிலேட்டிவ் டேட்டா பேஸாக இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆர்டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிபிஎம்எஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கிறது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஆனால் பிசிஏல HTML இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸு கமர்ஷியலாக வந்து நீங்கள் அதிகமாக கற்றுக்கிறது வந்து பிசிஏல அதிகமாக கற்றுப்பீங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், ஒரு சேலரி லெவல் ஆகட்டும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட பிசிஏ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிசிஏ நீங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா +2ல் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸு இல்லை மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னாக்கா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிசிஏ. இப்போ பிசிஏவை ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற AICTE அவங்க வந்து தன்னோட ஏஜிஸில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இந்த AICTE தான் வந்து பிஇ பிடெக் படிப்புகளுக்கு இருக்கக்கூடிய கவர்னிங் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ பிசிஏவை AICTE தன்னோட ஏஜிஸில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னாக்கா இந்த பிசிஏ படிப்புங்கிறது இஸ் ஸ்லோலி பிகமிங் அட் பார் வித் பிஇ பிடெக் படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது 3 வருஷ படிப்பாக இருந்தாலும் பிஇ பிடெக்கில் 4 வருஷத்தில் நீங்கள் என்ன கோடிங் எல்லாம் படிக்கிறீங்களோ அதை வந்து இந்த ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டு, HTML டெவலப்மெண்ட்டு, வெப்சைட் கிரியேஷனுக்கெல்லாம் தேவையான அளவில் வந்து நீங்கள் இங்கே படிச்சிருவீங்க 3 வருஷத்தில். ஃபீஸும் கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா பிஇ பிடெக்னு போகிறப்ப 80,000, 90,000, 1 லட்சம்னு சொல்லி ஃபீஸஸ் இருக்கும். பிசிஏ பார்த்தீங்கன்னா 25,000, 30,000 தான் வந்து ஃபீஸ் இருக்கும். பிசிஏ படிச்சுட்டு இதுக்கு டைரெக்டாக வரக்கூடிய பிஜியான MCA படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், சேலரி புஷ் ஆகட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, பிசிஏவும் சரி, பிஇ பிடெக்கும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு சுய தொழில் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இந்த கம்ப்யூட்டர் கோடிங்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா, நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட்டரா, நீங்களே ஒரு மொபைல் ஆப் கிரியேட்டரா, மொபைல் கேம் கிரியேட்டரா, செல்ஃப் ஆண்டர்பிரனராக நீங்கள் இருக்க முடியும். இதில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு வர்றதுனால அது ரிலேட்டடான ஜாப்ஸுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த படிப்பை யார் சொல்லி தர்றாங்களோ அவங்க கிட்ட இருந்தே நம்ம பிசிஏ அப்படிங்கிற படிப்பை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ நாமக்கல்ல இருந்து கரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட்டான PGP காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன். நம்ம கூட பிசிஏ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிரீதா மேடம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம எல்லாமே டெவலப் பண்ணலாங்க சார். ஸோ அதனால ஆன்லைன் கேம்ஸு, இன்டர்நெட்டு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கிறனால பிசிஏங்கிற டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் இந்த காலேஜுக்கு கொண்டு வந்திருக்கோங்க சார். பிசிஏங்கிறது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இல்லைங்களா சார்? அப்ளிகேஷன்ஸ் ஐடியில் நிறைய ஜாப் கிடைக்குங்க சார். அப்ளிகேஷன் ஓரியன்டான ஜாப் வந்து பிசிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிறனால நாங்கள் பிசிஏ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோங்க சார். சார் பிசிஏல பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் அந்த மாதிரி ஃபஸ்ட் இயர்லேயே இப்போ பைத்தான் வந்துருச்சுங்க சார். செகண்ட் இயரில் நெட்வொர்க் இந்த மாதிரி இருக்குங்க சார். தேர்ட் இயரில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான கோர்ஸ்லாம் இருக்குங்க சார். சப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா இருக்குங்க சார். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு மெயினாக தேவையானது ஜாவாங்க சார். ஸோ நிறையா பிளாட்ஃபார்ம் ஓரியன்டாக இருக்கிறனால ஜாவாவை மெயினாக எங்கள் யூனிவர்சிட்டியும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க சார். ஸோ பிசிஏ படிக்கிறதுனால பையன் வந்து பைத்தான் மாதிரியான அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ஸு, அதுக்கப்புறம்
ஜாவா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியில் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பையனும் படிக்கிறான். ஆமாங்க சார். ஸோ இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலாக தான் இந்த பிசிஏ படிப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். இது ஷார்ட் டேர்மா வந்து என்ன நிறைய ஜாப் கிடைக்கிறதுனால ஸ்டூடெண்ட் வந்து பிஇல வந்து இருக்கிற இன்ட்ரெஸ்டோட பிசிஏல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க சார். சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரொஃபஷனல் படிப்பாக அது போயிடுறதுனால அது ரொம்ப படிக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக கோலையே அவங்க வந்து அதே லெவல் ஜாபை வந்து வாங்க முடியும். சார் அவங்க ஸ்கூல் லெவல்ல அவங்க மைண்ட் செட்டப்பே வந்து இமீடியட் ஜாப் வேணுங்கிறனால அவங்க வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிறனால இந்த பிசிஏங்கிற கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க சார். மேடம், இப்போ இந்த பிசிஏ படிப்பில் ஜாயின் பண்ணணும்னாக்கா பையன் ப்ளஸ் டூவில் என்ன குரூப் எடுத்திருக்கணும், என்ன மார்க் எடுத்திருக்கணும், இதுக்கு ஏதாவது கட் ஆஃப் இருக்கா மேடம்? இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன மேடம்? சார் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எலிஜிபிலிட்டி மோஸ்ட்லி வந்து என்ன குரூப் வேணாலும் இருக்கலாங்க சார். ஆனால் பேசிக் வந்து மேக்ஸ் இருக்கணுங்க சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம், வித் மேக்ஸ் இருக்கணும். கம்பல்சரி மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிற ஒரு கோர்ஸ் பண்ண முடியுங்க சார். Hi everyone, I am Gurunathan. I am studying in BCA, second year, PGP College of Arts and Science, Namakkal. ஆஃப்டர் 12th முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருந்தேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். சுற்றி இருக்க சர்க்குலேஷனில் இருக்க எல்லாருமே வந்து ஒவ்வொன்று ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன செலக்ட் பண்ணுறதுனே தெரில. ஃபைனலாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே டெக்னாலஜியை நோக்கி போயிட்டுருக்கு. நான் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதை கற்றுக்கிட்டா எனக்கு ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் வந்து நான் பிசிஏ செலக்ட் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன். சிஎஸ்க்கு இங்கே வந்ததுக்கப்புறமே பிசிஏ எடுத்தேன். பிசிஏ எடுத்தது வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு, ரொம்பவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் எனக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எந்த டவுட்னாலுமே உடனே வந்து டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் உடனே சொல்லி தருவாங்க. ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லா ஸ்டாஃப்மே. அதனால் வந்து இப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ஆஃப்டர் நான் பிசிஏ முடிச்சதுக்கப்புறம் அப்ராட் போகலான்னு இருக்கேன். அப்ராட் போனதுக்கப்புறம் அதில் வந்து வெப் டெவலப்பர், அனிமேஷன், அப்ளிகேஷன் டெவலப்பர் ஓரியன்டாக நான் வந்து போயிட்டு கேமிங் க்ரியேட் பண்ணலான்னு வந்திருக்கேன். பிசிஏங்கிறது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸுங்க சார். சார் பிசிஏ முடிச்சுட்டு இமீடியட்டாக போகணுன்னா உடனே வந்து எம்சிஏ பண்ணலாங்க சார். எம்சிஏங்கிறது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுவும் நம்ம காலேஜ்லேயே இருக்குங்க சார். அதுக்கப்புறம் ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஐடியில் வந்து சிஸ்டம் டெஸ்டிங் இந்த மாதிரி கோர்ஸுக்கெலாம் போகலாங்க சார். அப்ராட்லாம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க சார். ஆன்லைன் கேம் டெவலப்மெண்ட்டு எல்லாம் ஆன்லைனில் வர்றது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டான ஸ்டூடெண்ட்டு தாங்க சார் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுங்க சார், மற்றபடிலாம் இல்லை. கரெக்டு தான் மேடம். இப்போ நொய்டா பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த நொய்டாங்கிறதுல ஒரு செப்பரேட் கேமிங் வில்லேஜே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூனே, அதுக்கப்புறம் பெங்களூர், எல்லா பக்கமும் வந்து மொபைல் ஆப்ஸு, மொபைல் கேம்ஸு, அப்புறம் சில்ட்ரனுக்கு உண்டான கேம்ஸு இதெல்லாம் நிறைய வந்து டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஐடி பார்க் ஆகட்டும், ஐடி வில்லேஜஸ் நிறைய இன்னைக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிசிஏல பையன் வந்து கேமிங் எல்லாம் படிக்கிறான் அப்படின்னாக்கா அஃப்கோர்ஸ் அவங்களால வந்து ரொம்ப ஈஸியாக ஜாப்ஸ் வாங்குறது பாசிபிள் இல்லைங்களா? ஆமாங்க சார். நாங்கள் வந்து அதுக்கும் வந்து உண்டான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு தாங்க சார் இருக்கோம். நாங்கள் எங்கள் லேபில் அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க சார். ஸோ நிறைய சாஃப்ட்வேரும் எங்கள் சேர்மன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு செஷன் வந்து அவங்க கோர்ஸில் இல்லாததை கூட நாங்கள் வந்து ஒரு செஷன் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதுக்கு அவங்கள டீச் பண்ணுறோங்க சார். அது வேல்யூ ஆடட் கோர்ஸ் மாதிரி நாங்கள் இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மீடியம் ஆவரேஜ் பிலோ எக்கனாமிக்கலி கொஞ்சம் புவராக இருக்கவங்க கூட இந்த பிசிஏ இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நம்ம காலேஜில் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதனால் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். மேடம், இப்போ இந்த பிசிஏ படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆல் 3 இயர் டோட்டல் புட் டுகெதர் என்ன செலவு வரலாம்? படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குதா? காலேஜ் வந்து ஏதாவது மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி ஏதாவது டிஸ்கவுண்ட் தர்றாங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். சார் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெரிட்டோரியல் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோங்க சார். அந்த அதில் வந்து வர்ற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்போங்க சார். நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு வந்து சர்டைன் கன்செஷன் அவங்களுக்கு கிடைக்குங்க சார். அது இல்லாமல் வந்து பிசிஏ பிஎஸ்சி எல்லாமே காமன் தாங்க சார். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோங்க சார். இது வந்து காமனாக சர்டைன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க சார், ஓவராலாக இன்ஸ்டிடியூஷன்லேயே இதை என்கரேஜ் பண்ணுறாங்க சார்.